சங்கீதம் 57:2 எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஐ கிரை அவுட் டு காட் மோஸ்ட் ஹை, டு காட் ஹூ ஃபுல்ஃபில்ஸ் ஹிஸ் பர்பஸ் ஃபார் மீ. அப்ப எனக்காக ஆண்டவர் அவர் தொடங்கினதை நிச்சயமாக முடித்து தீர்வார், அவர் செய்வார் என்று விசுவாசிக்கிறார். பிலிப்பியர் 1:5 வாசிக்கும் பொழுது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. பவுல் எப்படி அழகா எழுதுறார் பாருங்க, உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர், he started a good things, good tidings. அப்ப உங்களுக்குள்ள ஆரம்பித்தவர் he will complete, he will fulfill in you என்று சொல்கிறார். அப்ப உங்களுக்குள்ளாக அதை நிறைவேற்றி முடிப்பார். முடிவு பரியந்தம் உங்கள் வாழ்க்கையினுடைய இறுதி வரைக்கும் ஆண்டவர் அதை செய்து முடித்தே தீர்வார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்ப ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு நல்ல நோக்கமும் திட்டமும் உண்டு. அதை உங்களுக்குள்ள ஆண்டவர் தொடங்கி இருக்கிறார். அதை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஆகவே அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா இந்த வாக்கு தத்தங்களை ஆண்டவர் தருகிறார். முதலாவது இதை யாருடைய உதாரணத்திலிருந்து பார்க்கலாம் என்று சொன்னால், தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்க முடியும். தாவீதை குறித்து நாம் பார்க்கும்போது கர்த்தர் தாவீதின் மேல மிகப்பெரிய நோக்கத்தையும் திட்டத்தை வைத்திருந்தார். அதற்காக அவர் என்ன செய்தார்? முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார்? தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஒரு 17 வயது ஒரு வாலிபனான அவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு நாட்டுக்கு ராஜாவாக கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். சோ அவனை குறித்த ஒரு நோக்க திட்டம் வைக்கிறார். இஸ்ரவேலை ஆளக்கூடிய ஒரு ராஜாவாக, 12 கோத்திரங்களை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜாவாக, ஒரு லீடராக, ஒரு பெரிய தலைவனாக கர்த்தர் அவனை பார்க்கிறார். அப்ப இன்றைக்கு நாம் பார்க்கிற அற்பமா பார்க்கிற சிலரை இன்றைக்கு நாம் அற்பமா பார்க்கலாம். ஆனா ஒரு நாளிலே அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவார்கள். ஆண்டவர் இந்த தாவீதை அப்படிதான் பார்த்தார். ஒரு தலைவனாக பார்க்கிறார், ஒரு லீடராக பார்க்கிறார். ஆனா அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா அவனை கொஞ்சம் கூட அவனை ஒரு தலைவனாகவே பார்க்க முடியல. ஏன்னா அவன் ஆடு மேய்க்கிறவனா இருந்தான், கடைசி பையனா இருந்தான், சொல்லக்கூடிய எல்லா வேலைக்கும் அவன் தான் லாய்க்கு. இப்போ அவன் குடும்பமே அவனை எப்படி பார்க்குது? அற்பமாக பார்க்குது. ஆனா கர்த்தர் அவனை எப்படி பார்க்கிறார்? ஒரு தலைவனாக பார்க்கிறார், ஒரு லீடராக பார்க்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். சின்ன காரியம் இல்லை. என்ன காரியம் செய்ய போகிறார்? அதனாலதான் தாவீது சொல்ற, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தர். தாவீதுக்கு ஆரம்பத்துல இது விளங்கல. அப்ப கர்த்தர் என்னென்ன காரியத்தை செய்ய போகிறார்? முதலாவது எதிரிகளை முறியடிக்க போகிறார். தாவீதை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறாரா? எதிரிகளை முறியடிக்க போகிறார். இரண்டாவது, முழு இஸ்ரவேலுக்கும் ஒரு ராஜாவாக அவனை மாற்றப் போகிறார். மூன்றாவது, தாவீதுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டப் போகிறார். நான்காவது, தாவீதினுடைய மகனை கொண்டு ஆலயத்தை கட்டப் போகிறார். தாவீதின் குடும்பத்திலிருந்து உலக இரட்சகராக இயேசுவை இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்போகிறார். இத்தனை திட்டங்களை கர்த்தர் அந்த ஒரு வாலிபனுக்குள்ளாக பார்க்கிறார் ஆண்டவர். இதை அவர் செய்ய போகிறார். இப்போ தொடங்குகிறார். வேலையை என்ன செய்கிறார்? தொடங்குகிறார். எப்படி தொடங்குகிறார்? முதலாவது சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் அந்த பெத்லகேம் ஊருக்கு அனுப்புகிறார். அங்க ஈசாய் என்கிறவருடைய குடும்பத்துல போய் அவர் போகும்போது ஒரு பலியை கூட்டிட்டு போய் என்ன செய்கிறார்? பலி செலுத்தி பலி விருந்துக்கு அழைக்கும்படி ஆண்டவர் அவரை சொல்கிறார். பலி விருந்துக்கு வராங்க. வரும்பொழுது ஒரு ரகசியத்தை அவர் சொல்கிறார் அவங்க அப்பாட்ட. ஈசாய் கிட்ட வந்து சாமுவேல் சொல்றார், உங்க பிள்ளைகள்ல ஒருத்தனை கர்த்தர் இந்த நாட்டுக்கு ராஜாவாக தேர்ந்தெடுக்கிறார். ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்? உங்க குடும்பத்துல ஒருத்தனை ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறார். உடனே அவருக்கு பெரிய சந்தோஷம். அவர் என்ன செய்தார்? முதலாவது தன்னுடைய மூத்த பிள்ளைகளை 7 பேரை கொண்டு வந்து நிறுத்துறார். எலியா, ஷம்மா அப்படின்னு என்ன செய்கிறார்? ஒவ்வொருத்தரா கொண்டு வந்து நிறுத்துறார்.
சாமுவேலுக்கு எடுத்த உடனே ஆள் தோற்றத்தை பார்த்த உடனே, ஏன்னா ஏற்கனவே சவுலுடைய படையில வீரர்களா இருக்கிறாங்க, உடனே அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துட்டு, தோற்றத்தை பார்த்த உடனே இவன் தான் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ராஜாவா இருக்குன்னு சொல்லி அபிஷேகத்தை தைலத்தை எடுத்து கொண்டு போய் ஊற்ற போகும்போது ஆண்டவர் சொல்றார், நிறுத்துன்றார். நான் மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக நான் பாரு. மனுஷனும் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். அப்ப இந்த 7 பேருமே ஆண்டவர் தேர்ந்தெடுக்கல. அப்ப சாமுவேலுக்கு ஒரு டவுட் வந்துட்டு, இப்ப கேள்வி கேட்கிறார் அப்பா கிட்ட, இன்னும் உங்களுக்கு ஒரு குமாரன் இருக்கிறானா? அது இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்கிறான், அவனை வர சொல்லுங்க. இப்ப இவங்கள யாருமே தெரிந்து கொள்ளலையா? ஆண்டவர் இவங்களை யாருமே தெரிந்து கொள்ளல. அப்பாவுடைய முகம் ரொம்ப சோகமாயிட்டு, இவங்கள தான் யாராவது ஒருத்த நாட்டை ஆளுவான்னு பார்த்தா, இவங்கள ஒருத்தர் ராஜாவா வரணும்னு ஆசைப்பட்டேன். யாருமே இவங்க 7 பேர்ல ஒருத்தனும் இல்லை. 8ஆவதா ஒரு ஆளு அழைத்து கூப்பிட்டு வராங்க. அவன் வருகிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் தான், நீ எழுந்து போய் அவனை என்ன செய், அபிஷேகம் பண்ணு. வசனம் சொல்லுது, தாவீதை சாமுவேல் அவனுடைய சகோதரர்கள் நடுவிலே நிறுத்தி அபிஷேகம் பண்ணினான். அல்லேலூயா. இந்த குடும்பத்திலே அற்பமா எண்ணப்பட்ட அவனை கர்த்தர் ஒரு தேசத்தின் ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனால் அன்றைக்கு அந்த தாவீதுக்கு தெரியாது, கர்த்தர் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக, ஒரு தலைவனாக, ஒரு லீடராக ஏற்படுத்த போகிறார் என்பது தெரியாது. ஸோ தேவ நோக்கம் என்ன, தேவ திட்டம் என்ன என்பது அன்றைக்கு அவனுக்கு புரியல. ஆனா அபிஷேகத்தை பெற்றுட்டான். அபிஷேகத்தை பெற்றாலும் திரும்பவும் எங்க தான் போகிறான்? நேர அரண்மனைக்கு போகல, ஆடுமைக்கு தான் போனான். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் நம்ம உங்களை ரட்சித்திருக்கிறார், சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார், உங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எதற்காக? இத்தனை வருஷமா சபைக்கு வரீங்க, இத்தனை வருஷமா வசனத்தை படிக்கிறீங்க, இத்தனை வருஷமா நீங்க ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிறீங்க, ஒன்றும் நடக்கலையே. நடக்கும், ஒரு நாள் வரும். ஆண்டவர் உங்களை கொண்டு போய் களத்துல நிறுத்துற ஒரு நாள் வரும். அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? முதலாவது அந்த ஆடுகள் மத்தியிலே கர்த்தர் அவனை பழக்க வைக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் அங்க அவனை பழக்க வைக்கிறார். ஆடுகளை அவன் பராமரிக்கவும் காப்பாற்றவும் அவைகளை சரியான வழியில நடத்தும்படிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை பழக்க வைக்கிறார். கரடி ஒரு முறை வருது, ஆட்டை கவுது. அவன் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு பயந்து விட்டு ஓடி வந்துட்டானா? ஒரு ஆடு தானே, போனா போதும், மீதிகள்லாம் காப்பாற்றணும் என்று விடலை. அவன் பின்னாலேயே போய் என்ன செய்யறான்? அந்த கரடியினுடைய வாயில் இருக்கிற அந்த ஆட்டை காப்பாற்றுறான். கரடியின் வாயை 2ஆ கீழ்ச்சிட்டான். இது அவ்வளவு எளிதான ஒரு தைரியம் இல்லை. இது சாதாரண மனிதனுக்கு காணப்படுகிற ஒரு தைரியம் இல்லை. இது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேக வல்லமை. இது என்ன செய்கிறது? தாவீதுக்கு என்ன கற்றுத்தருகிறது? தாவீதே, கரடியை போல விழுங்கக்கூடிய, கடிக்கக்கூடிய, பீறக்கூடிய ஒரு மோசமான ஒரு ஜாதி, ஒரு ஜனம் இந்த தேசத்துக்கு விரோதமாக வரும்போது, ஜனத்துக்கு விரோதமாக வரும்போது எப்படி இந்த கரடியை அடிச்சு கொண்டு அதுல இருந்து வாயிலிருந்து காப்பாற்றினியோ, ஆட்டை காப்பாற்றினியோ, அது போல என் தேசத்து ஜனங்களை நீ காப்பாற்றுவாய். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அங்க சொல்லி தருகிறார். ஒரு மிருகத்தின் மூலமாக கர்த்தர் சொல்லி தருகிறார். அப்ப நீங்க வேலை செய்கிற இடத்துலயோ, நீங்க குடும்பம் இருக்கிற இடத்துலயோ, நீங்க போகிற பழகுற ஜனங்கள் மத்தியிலையோ அந்த மக்களை எப்படி ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும், சாத்தானுடைய அடிமைதனத்திலிருந்து அவங்களை எப்படி விடுதலை ஆக்கி கர்த்தருக்கு நேராக நடத்துவது என்பதை கர்த்தர் உங்களை கொண்டு பழக்க வைக்கிறார். ஆகவே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நாட்களில் பழகணும். கரடி வருதுன்னு ஓடக்கூடாது. கரடி வருதுன்னு என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. கரடியை எதிர்கொள்ளணும். தேவனுடைய வல்லமையினாலும் எதிர்கொள்ளணும். அப்ப தினந்தோறும் சாத்தானுடைய வல்லமையை கட்டி ஜெயிக்கணும். சாத்தானுடைய கிரியைகளை ஜெயிக்கணும் இயேசுவின் நாமத்துல. ஏதோ எனக்காக மட்டும் ஜெபம் பண்றேன் பாஸ்டர், டெய்லி என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்றேன், அது மட்டும் இல்ல. நீங்க சத்துருவை எதிர்த்து ஜெயிக்கணும். சிங்கம் ஒரு விஷயம் வருது, ஆட்டை பிடிச்சிட்டு தாவீது விட்டாரா?
என்ன செய்தார்? அது பின்னாலே போய் அது தாடியை பிடிச்சு அது வாயை தடியினால் அடிச்சு அந்த ஆட்டை காப்பாத்துறான். கரடியத்திலிருந்து காப்பாத்தனா, சிங்கத்திடத்திலிருந்து காப்பாத்தனா. இந்த அனுபவம் தான் அவனுக்குள்ள இருந்த ஒரு தைரியம், துணிச்சல். சுத்தி இருந்த பெலிஸ்தியர்களையும் மோவாபியர்களையும் எபூசியர்களையும் எமோரியர்களையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு துணிச்சல் அவனுக்குள்ள வந்தது. அல்லேலூயா. இந்த துணிச்சலை கர்த்தர் அவனுக்குள்ள வளர்க்கிறார். ஒரு தேசத்தின் ஜனங்களை, தன்னுடைய மக்களை, தேவ மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் அவன் கையில தருகிறார். ஆகவே சுற்றி இருக்கிற சத்துருக்கள் இப்பொழுது அவங்களை என்ன செய்யறாங்க? தொடர்ந்து இந்த பெலிஸ்தியர்களும் அம்மோனியர்களும் மோவாபியர்களும் எபூசியர்களும் எம்மோரியர்களும் அவங்களை ஒடுக்குறான், அவருடைய நிலத்துல கெடுக்கிறான், அவங்களுக்குரிய பொருள்களை திருடுறான், அவங்க இடத்தை ஆக்கிரமிக்கிறான். தேசம் பெரிதான தேசம், விசாலமான தேசம் இப்ப குறுகி சின்னதா வந்துட்டு. இப்ப தாவீதை கொண்டு கர்த்தர் அதை பிடித்து விரிவாக்க போகிறார். முழு இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அவர் சொன்னது போல எகிப்தின் நதி முதல் கொண்டு ஐபிராத் நதி மட்டும், இந்த பக்கத்தில் இருக்கிற பெரிய சமுத்திரமாகி இந்த மெடிட்டேரியன் சி முதல் கொண்டு இந்த பக்கம் இருக்கிற அரபு தேசம் வரைக்கும் கர்த்தர் அவங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த நாடு. இப்ப அந்த எல்லையை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அவங்களுக்குள்ள என்ன செய்ய போகிறார்? எல்லையை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆகவே அந்த எல்லையை கொண்டு வர, இந்த ஜனங்களை காப்பாற்ற கர்த்தர் ஒரு தலைவனாக, இந்த ராஜாவாக இவனை, இந்த தாவீதை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தரை இந்த ஆற்காடு பகுதியில் இருக்கிற ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தவும், சாத்தானுடைய அடிமைதனத்திலிருந்து, பிசாசின் கிரியைகளிலிருந்து, மந்திர கிரியைகளிலிருந்து, பில்லி சூனியத்திலிருந்து, வியாதியிலிருந்து, அசுத்தாவின் கட்டுகளிலிருந்து ஜனங்களை காப்பாற்ற, விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. என்ன செய்ய விரும்புகிறார்? உங்களை கொண்டு ஆண்டவர் சாத்தானுடைய கிரியைகளை அழித்து ஜனங்களை காப்பாற்ற விரும்புகிறார். ஸோ இதுதான் பெரிய திட்டம். இப்போ எனக்காக பெரிய காரியங்களை செய்வார்னா என்ன அர்த்தம்? உங்களை கொண்டு ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார், அதை ஆரம்பிக்கிறார். உங்களுக்குள்ளந்து ரட்சிக்கப்பட்ட நீங்கள் அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு மற்றவர்களை நீங்கள் ரட்சிப்புகளை நடத்தணும், மற்றவர்களுடைய அடிமைதனத்திலிருந்து விடுதலையாக்கி அவங்களை காப்பாற்றணும். இதுதான் ஆண்டவர் செய்த மிகப்பெரிய ஒரு காரியம். அப்ப தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய நோக்கத்துக்கு ஏற்ற ஒரு தலைவனாக தாவீதை இப்ப என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். முதலாவது என்ன செய்கிறாரா? உருவாக்குகிறார். எப்படியெல்லாம் உருவாக்குகிறார் பாருங்க. 1 சாமுவேல் 16:18 என்ன செய்கிறார் பாருங்க. 1 சாமுவேல் 16:18. அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இது யாரு சொல்றது? யார் குறித்து யார் சொல்றது? சவுல் ராஜாவுக்கு இப்போது அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் போயிட்டு, ஆவியானவர் அவனை விட்டு விலகிட்டார். கீழ்ப்படியாதவனோட ஆண்டவர் இருக்க மாட்டார். யாரு கூட? கர்த்தர் இருக்க மாட்டார். கீழ்ப்படியாதவனோட கர்த்தர் இருக்க மாட்டார். விலகிட்டார். சவுலுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, கர்த்தர் என்னை விட்டு விலகிட்டார். அவனுக்குள்ள பொல்லாத ஆவி வருது, அவனை கலங்க பண்ணுது, அவன் மண்டையெல்லாம் குடம்புது, அவனால சரியா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல, தேசத்தை நாட்டை ஆள முடியல, சரியாக நாட்டை நடத்த முடியல, மிகப்பெரிய ஒரு குழப்பவாதியா மாறிட்டான். இப்ப அவனுக்குள்ள ஒரு தெளிவு உண்டாகணும். அவன் கேட்கிறான், இந்த நல்ல வாசிக்க தெரிஞ்ச ஒருத்தனை கூட்டிட்டு வா, வாசிக்க தெரிஞ்ச ஒருவனை கூட்டிட்டு வான்னு சொல்லும் போது அங்க ஒரு சேவகன் ஓடி வரான், ஒரு சோல்ஜர் ஓடி வந்து சொல்றான், அங்க பெத்லகேமில் ஈசாயினுடைய குமாரன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன்? வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி. அவன் சாதாரணம் இல்லை, பராக்கிரமசாலி. அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். அவன் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். எவ்வளவு நல்ல ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அப்ப உங்களுக்கு குறித்த ஒரு நல்ல சாட்சி இந்த பகுதியில் இருக்கணும். யாருக்காவது ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம், ஒரு வியாதி அல்லது ஒரு பிசாசு பிடிச்சிச்சுன்னா உடனே சொல்லணும், பக்கத்தில் ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க கிறிஸ்தவங்க, அவங்க ஜெபம் பண்ணால் நிச்சயம் நல்லது நடக்கும், அற்புதம் நடக்கணும், உங்களை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார்.
உங்களை குறித்த ஒரு நல்ல சாட்சியை உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்குள்ள நீங்க தாக்கத்தை ஏற்படுத்தணும். இப்ப இந்த வாலிபனை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும் பாருங்க. எவ்வளவு பேருக்கு தெரியும்? இந்த சோல்ஜர் சொல்றான் பாருங்க, அரண்மனையில போய் சொல்றான் சவுல் ராஜா கிட்ட, எனக்கு ஒருத்தனை தெரியும்னு சொல்றான். அப்ப உங்களை குறித்து ஒருத்தர் சொல்லணும், எனக்கு ஒரு சகோதரன் தெரியும், அவர் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர், தேவ மனுஷன், அவர் ஆண்டவருடைய பிள்ளை, அவர் ஜெபம் பண்ணா நல்லது நடக்கும், அவர் வசனம் சொன்னா உனக்கு ஆறுதலா இருக்கும், அவர் உனக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார், உனக்கு நல்ல புத்திமதி தருவார், உன்னை நல்ல வழியில நடத்துவார் என்கிற உங்களை குறித்த ஒரு நல்ல சாட்சி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இம்பாக்டை இந்த உலகத்துல நீங்க என்ன செய்யணும்? ஏற்படுத்தணும். அதுதான் கர்த்தர் விரும்புறார். இரண்டாவது காரியம் பாருங்க. அப்ப இந்த கேள்விப்பட்ட உடனே என்ன செய்கிறான்? தாவீது வருகிறான். வந்து அவன் கிண்ணறத்தை வாசித்த உடனே சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாவி அவனை விட்டு வெளியே போயிடும். அவனுக்குள்ள ஆறுதல் வந்தது. அல்லேலூயா. என்ன வந்துட்டேன்? ஆமா, கர்த்தர் ஒரு ஆறுதலை ஆவியானவர் தந்தார். நீங்க ஆராதிக்க ஆராதிக்க, துதிக்க துதிக்க ஒரு மெய்யான சமாதானத்தை உங்க குடும்பத்துல நீங்க அனுபவிக்க முடியும், சுத்திலும் அனுபவிக்க முடியும். நீங்க நல்லா இங்க எப்படி நீங்க பாடி துதிச்சிங்களோ அது போல தனிப்பட்ட முறையில உங்க வீடுகளிலே நீங்கள் தினந்தோறும் நீங்க கர்த்தரை ஆராதிக்க பழகுங்க, ஆராதிக்க, ஆண்டவர் நாமத்தை உயர்த்துங்க, பாடுங்க. அதுக்கு மியூசிக் தேவையில்லை, அதுக்கு தாளம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நீங்க பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆராதிக்க ஆராதிக்க உங்கள் இருதயத்தில் ஆறுதல் வரும். அதே போல சுற்றிலும் ஒரு ஆறுதல் வரும். அசுத்தாவினுடைய கிரியைகள் எல்லாம் அந்த ஏரியா விட்டு ஓடிடும். நீங்க ஆராதிக்க ஆராதிக்க தேவ பிரசன்னம் அங்கே இறங்கி வரும். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை இறங்கி வரும். நீங்க பாடி பாடி கர்த்தரை துதிக்க துதிக்க தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும். ஆண்டுடைய மகிமை இறங்கி வர அந்த ஏரியாவில் இருக்கிற பிசாசு எல்லாம் அந்த இடத்த விட்டு ஓடிடும். அக்கம் பக்கத்தில் இருக்கிற அசுத்தாவிகள் எல்லாம் என்ன செய்யும்? வெளியே போயிடும். ஆண்டவருடைய விடுதலையும் ஆறுதலும் சமாதானமும் அவங்க மகிழ்ச்சியும் சமாதானமா மக்களுக்குள்ள வரும், சுகம் உண்டாகும். இரண்டாவது காரியம் பாருங்க, 1 சாமுவேல் 17:29. 1 சாமுவேல் 17:29. நான் வந்ததுக்கு முகாந்திரம் உண்டு என்று தேவனுடைய வழிநடத்தல அறிந்து கொண்டார். பாருங்க, ஒரு யுத்தம் நடக்குது, 40 நாட்கள். கோலியாத் என்கிறவன் பெலிஸ்திய நாட்டை சேர்ந்தவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா ஒரு சவால் விடுறான். உங்கள ஒருவன் என்னோடு கூட வந்து யுத்தம் பண்ணட்டும், அவன் ஜெயிச்சுட்டான்னா நாங்கள் எல்லாம் அடிமை, அவன் தோத்துட்டான்னா நீங்க எல்லாம் எனக்கு அடிமைன்னு சொல்றான். ஒரு பெரிய சவால் நடக்குது. இந்த சவாலை எதிர்கொள்ள ராஜாவால முடியல, அங்க இருக்கக்கூடிய பெரிய படை தலைவர் இல்லாத ஜெனரலால முடியல, கமாண்டரும் இருக்கான், கமாண்டிங் ஆபீசரும் முடியல, எந்த ஆபீசரும் முடியல. அவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே எல்லாம் போய் ஒளிகிறான். அவன் சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஓடி ஒளிகிறான். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில இந்த தாவீது அவங்க அப்பா என்ன சொல்றாருப்பா, அண்ணங்கள்லாம் யுத்தத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க நிலைமை எப்படி இருக்குது போய் விசாரிச்சுட்டு வாருன்னு அவன் கையில சில உணவுப் பொருட்கள்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. அவன் வரும்பொழுது கரெக்டா அந்த ராஜா என்ன செய்கிறான், அந்த ராஜாவுடைய கட்டியக்காரன் வந்து நின்று சொல்றான், இந்த கோலியாத்தை எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவனுக்கு ராஜா தன் மகளை கொடுப்பார், அவனுக்கு என்ன செய்யப்படும், நல்ல மரியாதை செய்யப்படும் சொல்லி அறிவிப்பு கொடுக்குறான். இப்ப உடனே கேட்கறான், என்ன சொல்றான், என்ன சொன்னான்? அப்ப அவங்க அண்ணன்மார்களும் திட்டுறாங்க, நீ வந்த பிசினஸ் என்ன, நீ துணிகரம் கொண்டவன், உன் ஆடுகள்லாம் எங்கடா விட்டுட்டு வந்த, உன் பிசினஸ் எது, வாட் இஸ் யுவர் ஒர்க், வாட் இஸ் யுவர் பிசினஸ்? அந்த இருக்கிற கொஞ்சம் ஆட்டையும் நீ வேலைக்காரங்கிட்ட விட்டுட்டு வந்திருக்க, ஒழுங்கு மரியாதை போய் அந்த வேலையை ஒழுங்கா செய். அப்ப நமக்கு இந்த உலகத்துல ஒரு தொழில் இருக்குத்தானே, உங்களுக்கு ஆண்டவர் சில தொழில்களை கொடுத்துக்கிறார். இதன் மத்தியிலும் நீங்க ஆண்டவருக்காக செய்யற சில வேலைகள் உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு வேலை இருக்குதுங்க, உண்மைதான். அந்த வேலைகள் மத்தியிலும் கர்த்தருக்காக நீங்க செய்யக்கூடிய சில வேலைகள் உண்டு. அது என்ன? தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும், சவால்களை எதிர்கொள்ளணும், சாத்தான் கொண்டு வருகிற இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை நீங்க சமாளிக்கணும், ஜெயிக்கணும்.
உலக சமுதாயத்தால் வரக்கூடிய சவால்கள், உங்க சரீரத்துக்கு விரோதமா வரக்கூடிய வியாதி பலவீனங்கள், உங்க குடும்பத்துக்கு விரோதமா வருகிறது, உங்க படிப்புக்கு விரோதமா வருகிற காரியங்கள், இவைகளெல்லாம் நீங்கள் சவால்களாக ஜெயிக்கணும். சாதாரண விஷயம் இல்லை. அப்போ தேசத்துக்கு ஒரு தலைவனாகன்னா சும்மா தலைவனாயிட முடியாது. அதுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு தகுதியை கர்த்தர் உருவாக்குகிறார். அந்த தகுதியை கர்த்தர் உருவாக்குகிறார். இந்த தாவீதுக்குள்ளாக என்ன செய்கிறார்? கோலியாத்துக்கு முன்னால கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்துறார். தாவீது சொல்றான், நான் நிச்சயமா அந்த கோலியாத்தை முறியடிப்பேன். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம், என்னடா இந்த சின்ன பையன் இத்தனை வருஷமா பயிற்சி பெற்ற ஒரு யுத்த வீரனால கூட ஜெயிக்க முடியல. அவனை பயிற்சியே பெறாத ஒருத்தன், ஒரு அனுபவம் இல்லாதவன், இவன் எப்படி அவனை ஜெயிக்க முடியும்? எல்லாருக்கும் கேள்வி இருக்குது, உங்களுக்கும் கேள்வி இருக்கலாம். நான் போய் எப்படி ஒரு பேயை விரட்ட முடியும்? எனக்கு ஊடிய அனுபவமே இல்லை. நான் போய் ஒரு வசனத்தை எப்படி மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? எனக்கு எந்த அனுபவமும் இல்லை, ஆவிக்குரிய அனுபவம் இல்லை. நான் போய் ஜெபம் பண்ணா ஒரு நல்லது நடக்குமா? எனக்கு ஜெபிக்க ஒரு அனுபவமே இல்லை. இதெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது? இந்த சூழ்நிலைகள்லாம் நீங்க பார்க்கக்கூடாது. இந்த உலகத்தில் இருப்போனிலும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. அந்த சத்தியத்தை அறிந்தவர்களா இருக்கும். நாம சாதாரண மனுஷன்தான். ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும் போது நிச்சயமாக எந்த சத்துருவன் எதிர்த்து நிற்க முடியாது. எந்த பிரச்சனையும் நம்ம சமாளிக்க முடியும், எந்த சவால்களையும் நம்ம எதிர்கொள்ள முடியும். ஆகவே நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் வல்லமை உள்ளவர், ஞானம் உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? மகிமை நிறைந்தவரா இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள கர்த்தரா இருக்கிறார். ஆகவே இந்த தாவீதுக்குள்ள ஒரு துணிச்சல், ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தைரியத்தை எங்க பார்க்கிறோம். நான் கரடியை சந்தித்திருக்கிறேன், சிங்கத்தை சந்தித்திருக்கிறேன், அவைகளிடத்திலிருந்து ஆட்டை நான் காப்பாற்றியிருக்கிறேன். சவுலுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நீ அவனோட யுத்தம் பண்ண போன்னு ஒரு பர்மிஷன் வந்துட்டு, இப்போ அவன் என்ன செய்கிறான்? அவன் எப்படி ஆடு மேய்க்க போகும்போது எப்படி போவானோ அதே மாதிரி போகிறான். நல்லா கவனிங்க, எப்படி போகிறாரு அவரு? அதுக்குன்னு தனி பட்டயம், அவன்கிட்ட சண்டை போடுறது. ஒரு யுத்த வீரனா என்ன செய்யணும்? யுத்த காலத்துக்கு போகும்போது எப்படி போகணும்? நல்ல பட்டயத்தை எடுத்துக்கணும், நல்ல கேடகம் எடுத்துக்கணும், நல்ல உடல் முழுதும் கவசங்களை அணிந்து கொள்ளணும், எல்லாம் போட்டுக்கணும். ஆனா தாவீது அதை போட விருப்பல. அவன் எப்படி இருக்க விரும்புறானோ, எப்படி இருந்தானோ அப்படியே போகிறான். அப்ப நீங்க இதுக்கு பெரிய பட்டமெல்லாம் வாங்கணும், ஊழியர் செய்யணும்னா ஜனங்களை ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், ஆத்துமாக்களை விடுதலை ஆக்கணும், பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கணும்னா இதுக்கு தனியா ஒரு கல்லூரியில் படித்து பெரிய பட்டங்களை வாங்கணும், டாக்டரேட் வாங்கணும், டிகிரி வாங்கணும் அவசியம் இல்லை. நீங்க இயல்பா இருக்கிற மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, நீங்க போனாவோ போதும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். எனக்காக யார் போவார்? அதுதான் கேள்வி. அவர் கேட்கிற கேள்வி என்ன? எனக்காக யார் போவார்? என் காரியமா யார் போவார்? அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன். அந்த பாரம் நமக்குள்ள வரணும், அந்த பாரம் நமக்குள்ள வரணும். அவை அருமையான தேவ பிள்ளைகளை இங்க பார்க்குறோம். இந்த தாவீதுக்குள்ள சாதாரண இயல்பா அவன் ஆடு மேய்க்கிற மாதிரி கையில தடியும் ஒரு கவனம், அந்த ஆற்றங்கரையிலிருந்து அந்த ஆற்று நடுவிலிருந்து 5 கூழாங்கல் எடுக்கிறான். ஒரு கூழாங்கல் தான் யூஸ் ஆச்சு அவனுக்கு, ஆனா 5 வச்சிருந்தான் அடைப்பையில. ஒரு கூழாங்கல் எடுத்து என்ன செய்கிறான்? எடுத்து விட்டான் பாருங்க. இயேசுவின் நாமத்தில் நீ நிந்திக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல வரண்டாதோ. கர்த்தருடைய நாமத்தினால ஜெயிச்சான். நீங்களும் இயேசுவின் நாமத்துல சாத்தானை ஜெயிங்க. நம்முடைய நமக்கு ஒரு பெரிய வேலையை ஆண்டவர் அசைன் பண்ணிக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் நம்ம கையில தந்துக்கிறார். நீங்க ஒரு சாதாரணமானவங்க இல்ல, ஆண்டவர் உங்க கையில ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறார். நீங்க அதை உணரணும். அதை உணர்ந்தவர்களாக நீங்க ஜெபித்து செயல்பட்டா உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சின்ன காரியம் இல்லை. என்ன காரியம் செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். உங்க மூலமாக பிசாசு ஓடும், வியாதி சுகமாகும். உங்க மூலமாக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நினைத்து பார்க்க முடியாத அதிசயமான காரியங்களை செய்வார்.
மருத்துவம், விஞ்ஞானம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அவை அருமையான தேவ பிள்ளைகளை இங்க பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை கொண்டு கர்த்தர் பழக்க விட்டார். இப்ப கொண்டு வந்து என்ன செய்கிறார்? எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இங்க கொண்டு வந்து விடுறார். ஜெயிச்சிட்டான், கோலியாத்தை ஜெயிச்சிட்டான். அவனுடைய கழுத்தை அவனுடைய கத்தி எடுத்து, அவன் பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தை வெட்டி அவன் அவன் தலையை பிடிச்சிருக்கான். அப்படியே சவுல்கிட்ட கூப்பிட்டு போறாங்க. கையில் அந்த தலையோட போறான். பக்கத்தில் கேட்குறான், உனக்கு அந்த பெரிய கமாண்டிங் ஆஃபீஸர் அவன்கிட்ட கேட்குறான், இந்த பையனை பற்றி ஏதாவது தெரியுமா? நோ சார், ஐ டோன்ட் நோ, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அப்புறம் தான் விஷயம் தெரிய வருது, இவன் ஈசாயினுடைய குமாரன். அவனுக்கு ஒரு போஸ்டிங் போடுறாங்க, செஞ்சுரியன், 100க்கு அதிபதியாக. அவனுக்கு உடனே அவனுக்கு போஸ்டிங் ஆர்டர் வந்துடுச்சு. ஆனால் அவங்க அங்கே இல்லை, மறுபடியும் ஓடிட்டாரு வீட்டுக்கு. அப்போ பாருங்க, இந்த இடத்துல பார்க்குறோம், 3வது காரியம் பார்க்குறோம். 1 சாமுவேல் 18:14 தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, அவன் அபிஷேகம் அவனுக்குள்ள வந்த உடனே என்னென்ன நடக்குது பாருங்க. விசுவாசம் உள்ள ஒரு துணிச்சல் அவனுக்குள்ள வருது, ஆத்ம பாரம் வருது, ஜனங்களை எப்படியாவது காப்பாற்றணுன்ற எண்ணம், துணிச்சல் வருது. 2வது, ரொம்ப புத்திமானாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா. அப்ப நீங்களும் என்ன செய்யணும்? உங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நீங்க வேலை செய்கிற இடத்துல சரி, இந்த உலக சமுதாயத்துல சரி, எப்படி நடந்துக்கணும் கர்த்தர் விரும்புறார்? புத்திமானாய் நடந்து கொள்ளணும். வெரி டேலண்ட்ஃபுல்லா, வெரி எக்ஸலண்டா இருக்கணும், வெல் வெர்ஸ்டா இருக்கணும். எதையும் எடுத்துமா கவுத்துமான்னு செய்யக்கூடாது. எதுவும் தெரியாதனமா செஞ்சிடக்கூடாது. செஞ்சுட்டு ஐயோ தப்பாயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அது காரணம் என்ன? ஜெபம், தேவனோடு உள்ள ஐக்கியம். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா? அவங்க செய்கைகளை நல்ல புத்திமானா இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும் எதை செஞ்சாலும். 1 சாமுவேல் 24:6 வசனத்தை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 24:6 கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. பாருங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 பெண்கள் பாட்டு பாடினாங்க. வெற்றியோடு தாவீது திரும்பி வரும்போது இந்த பாட்டு பாடணும். உடனே ராஜாவுடைய காதல விழுது, சவுல் ராஜாவோட காதல. எனக்கு 1000, அவனுக்கு 10,000மா? என்னடா இது அநியாயமா இருக்குது. உடனே அவன் பொறாம வந்துட்டு, சவுலுக்குள்ள என்ன வந்துட்டேன்? பொறாமையின் ஆவி உள்ள வந்துட்டு. என்ன இந்த ஜனங்கள் பாராட்டுவதற்கு பதிலாக யாரை அதிகமா பாராட்டுறாங்க? தாவீது அதிகமா பாராட்டுறாங்க. அப்படின்னு இந்த தாவீது மேல பொறாம வந்து ஒரு நாள் அவன் வாசிட்டு இருக்கும்போது இவன் ஈட்டி எரித்து குத்த பார்க்கறான், எரிக்கிறான். உடனே தாவீது அங்கிருந்து விலகி தப்பிச்சு ஓடிட்டான். அப்போ பாருங்க, பொறாமையின் ஆவி நமக்கு விரோதமா கிரியை செய்யும். நீங்க வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல பயங்கரமான பொறாமை ஆவிகள் கிரியை செய்யும். ஆனாலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உங்களை தப்பு வைப்பார். ஆண்டவர் உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க கர்த்தருக்காக எழும்பி செயல்படும் போது தேவன் உங்களை பாதுகாக்கிற கர்த்தரா இருக்கிறார். ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். அப்போ ஒரு நாள் ஒரு சமயம் வருது, தாவீது இப்ப காட்டுக்குள்ள ஓடிட்டார். இங்க இருந்தா சவுல் என்னை கண்டிப்பா கொன்னுடுவார். அதனால என் கண்ணுக்கு மறைவான ஒரு இடத்துல போய் பதுங்கி கொள்ளலான்னு போய் பதுங்குறார். அந்த இடத்துல சவுல் ராஜா வருகிறான். இராணுவ வீரர்களோடு கூட வந்து, படையோடு கூட வந்து தேடிட்டு வரான். இரவாயிட்டு எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவர் தலைமாட்டில் ஒரு சொம்பும் ஒரு ஈட்டியும் வைத்திருக்கு. தாவீது அந்த படுத்திருக்கிற அந்த பாளையத்துக்குள்ள போகிறான். கூட வருகிறோம், சொல்றான், ஐயா, திஸ் இஸ் த ரைட் டைம் டு கில் ஹிம். அவனை கொல்றதுக்கு தான் சரியான சந்தர்ப்பம்.
டோன்ட் மிஸ் திஸ் சான்ஸ். அவன் உன்னுடைய எதிரி, உன்னை கொல்ல வந்திருக்கிற ஒரு எதிரி. கர்த்தர் உன் கையில கொடுத்துருக்காருயா, நீ அவனை கொண்டு. அவன் சொல்றான், நோ 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 நோ, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உண்மையில என் கையை நான் போட மாட்டேன். அவன் ஒருவேளை எனக்கு விரோதமா வந்திருக்கலாம், என்னை கொல்ல வந்திருக்கலாம், என்னை அழிக்க வந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆகவே நான் அவனை என்ன செய்ய மாட்டேன், ஒரு காலம் என் கையை அவன் மேல போட மாட்டேன். என்னை கர்த்தர் காப்பாராக என்று சொல்றான். அவன் தான் நீதிமான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க பாருங்க, சாதாரண மனிதனுக்குள்ளும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்குள்ள வித்தியாசத்தை அவனால பார்க்க முடியுது. சொல்லுங்க, அப்ப நீங்களும் என்ன செய்யணும்? சாதாரண மனுஷனுக்கும் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க என்ன செய்யணும்? உணர்ந்தணும். உணர்ந்து அவங்களுக்குள்ள நீங்க காரியத்தை செய்யணும். சாதாரண மனுஷனை பேசுற மாதிரி அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பேசக்கூடாது. சாதாரண மனுஷனிடத்துல பேசுற மாதிரி அபிஷேகம் பண்ணப்பட்ட பேசக்கூடாது. வித்தியாசங்கள் இருக்குது. யுவர் பிஹேவியர், யுவர் ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கணும். தாவீதுக்கு தெரிந்து பாருங்க, ஒரு சாதாரண மனுஷனுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு உள்ள வித்தியாசம். இன்னைக்கு நமக்குள்ள அப்படி ஆவிகளை பகுத்தறியும் வர நமக்குள்ள இருக்கணும். யாருக்கிட்ட பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி அவங்கள கையாளணும், எப்படி நடத்தணுன்ற அறிவு, திறமை, ஒரு கிருபை நமக்குள்ள வேணும். அதை நீங்க ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுல அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்குள்ள தாரும். 1 சாமுவேல் 24 17வது 18வது வசனம். தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன். பாருங்க, இதுவரைக்கும் தொடர்ந்து வந்துட்டே இருந்தாரு சவுல் ராஜா தாவீது கொல்றதுக்கு. இப்ப அந்த ஈட்டியும் சொம்பையும் எடுத்துட்டு வந்து அந்த மலையிலிருந்து கத்துறாரு. தாவீது ராஜா கத்துறாரு. அந்த படைத்தலைவனை கூப்பிட்டு கேட்கிறாரு, அப்னேர், நீ ராஜாவை காக்க வேண்டியவன், நீ ராத்திரி ஒருத்தன் அவன் இடத்துல வந்து அவரை கொல்ல வந்தான், நீ எவ்வளவு அஜாக்கிரதையா நீ தூக்கிட்ட, ஒரு ராஜாவை காப்பாற்ற வேண்டியவன் நீ தூக்கிட்டேன்னு சொல்லும் போது சவுல் ராஜாவுக்கு நடுக்கம் வருது. யாரா அவன் தூங்குற நேரத்துல என்கிட்ட வந்தவன்? அப்ப தாவீது சொல்றாரு, ஐயா, உங்க தலைமாட்டில இருந்த ஈட்டி, உங்க பக்கத்துல இருந்த சொம்பு என்கிட்ட இருக்குது, ரெண்டுமே. நான் நினைச்சிருந்தா உங்களை கொண்டிருக்க முடியும். ஆனா நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்க மேல கை போட ஆண்டவர் எனக்கு அனுமதி தரல. இப்போ சவுல் ராஜாவுக்கு பயங்கரமான ஒரு மன உருக்கு வந்துட்டு, எப்பா, நீ என்னை காட்டிலும் நீதிமான். அல்லேலூயா. அப்ப யாரை பார்த்து சொல்லுங்க? நம்ம விரோதிக்கிறவங்க, நம்மளை பகைக்கிறவங்க, நம்மள அவமானமா பேசுறவங்க, அவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், என்னோட நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. சாட்சியை நீங்க பெறணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆகவே இப்ப பார்க்கும்போது இந்த சவுல் ராஜா சொல்கிறான், நீ என்னை காட்டில் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நான் தான் உனக்கு தீமை செய்தேன். ஒத்துக்கிட்டாரு. பாத்தீங்களா? அவரே ஒத்துக்கிட்டாரு. நீ எனக்கு நல்லதுதான் செஞ்ச, என் உயிரை காப்பாத்தின, ஆனா நான் தான் உன் உயிர் எடுக்க வந்தேன், நான் தான் கெட்டதை செஞ்சேன். ஒத்துக்கிட்டாரு பாருங்க. அப்ப கர்த்தர் ஒரு நாள்ல உங்க நியாயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க நீதியை வெளிச்சத்தை போலவும் உங்க நியாயத்தை பட்ட பகலை போல கொண்டு வருவார். இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் உங்களை பார்ப்பாங்க, குற்றவாளியை போல பார்ப்பாங்க. ஜனங்கள் எல்லாம் உங்களை வித்தியாசமா பார்ப்பாங்க. ஆனா ஒரு நாள்ல கர்த்தர் நம்ம நியாயத்தை கொண்டு வருவார். நீதிமொழிகள் 16:7 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16:7, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமா இருக்கும்படி செய்வார். 1 தெசலோனிக்கர் 5:15, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது? மற்றவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுகள். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நன்மை செய்ய நாடுங்கள். நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தீமை செய்யறவன் யாரு? பவுல தான் கேட்கிறாரு.
நீங்க நன்மை செய்தீங்கன்னா உங்களுக்கு தீமை செய்கிறவன் யாரு? யாரும் கிடையாது. ஆகவே நீங்க தொடர்ந்து நன்மையை செஞ்சுட்டு இருங்க. மற்ற யாவருக்குள்ள எப்பொழுது நன்மை செய்ய நாடுங்க. 1 சாமுவேல் 30:6. 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது பாடுகளை தாங்கக்கூடியவனா மாறினான். அல்லேலூயா. சொல்லுங்க, தாவீது எப்படி உருவாக்குறார் பாருங்க ஆண்டவர். யுத்தத்துல உருவாக்குனார். அடுத்து சக மனுஷருக்குள்ள காரியத்துல உருவாக்குனார். அடுத்து பாருங்க, இப்ப என்ன சொல்றாரு? நெருக்கம், பயங்கரமான நெருக்கம், பிரச்சனை, பாடுகள், துன்பம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் கர்த்தருக்குள்ள. சாதாரண விஷயம் இல்லை. சிக்லாக் என்ற இடத்துல அமலேக்கியர்கள் வந்து அழிச்சிட்டு போயிட்டான். அவங்க இருந்த இடத்த எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு மொத்தத்தையும் எரிச்சிட்டு, அவங்க தங்கியிருந்த இடத்தெல்லாம் எரிச்சிட்டு, அவங்க மனைவி, பிள்ளைங்க, ஆடு, மாடு எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டான். இப்ப என்ன நடந்தது? வந்து பாக்குறாங்க, தாவீதும் ஆட்களும் யாருமே அங்க இல்லை. ஒரு அறிகுறியும் இல்லை. எங்க போனாங்க தெரியாது. யாரு கூட்டு போனாங்க தெரியாது. கூட இருக்கிறவங்கலாம் தன் மனைவி பிள்ளைகள் இல்லாத பார்த்து தாவீதை கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட இருக்கிறவங்க யாரு? கூட இருக்கிறவங்க. அப்ப குடும்பத்தில் இருக்கவங்க நம்ம மேலதான் கல் எறிய ஆரம்பிப்பாங்க. பிரச்சனைன்னு வந்துட்டா யார் மேல வருவாங்க? நல்லா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க. சொல்லுங்க, அவங்க நல்லா இருக்கிற வரைக்கும். ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா நீ தான் காரணம். யாரை பார்த்து சொல்லுவாங்க? நம்மளை பார்த்தா சொல்லுவாங்க. தாவீதுக்கு வந்த நெருக்கம் கொஞ்சம் நெஞ்சம் வெறுக்கல. அந்த நெருக்கத்துல மிகவும் அழுத. ஆனாலும் வசனம் சொல்லுதாங்க, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். உடனே ஏபோத்தை கொண்டு வர சொன்னான், ஜெபம் பண்ணான். நான் அந்த தண்டை தொடரும், நான் பின் தொடரலாமா, நான் அதை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டு சொன்ன, நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய் போடான்ட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. என்ன சொல்லி அனுப்பினார்? நீ சகலத்தையும் திருப்பி கொள்வா போ அப்படின்ட்டார். இப்போ இந்த புது வருஷத்துல நீங்க சொல்லணும், ஆண்டவரை எத்தனை பாடு, துன்பம், கஷ்டம், தொல்லைகள் வந்தாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டேன். நிச்சயமா என் கூட இருந்து என்னை காப்பாற்ற எனக்கு ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு தைரியம் நமக்கு, விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். பாருங்க, போனாங்க, திடீர்னு போய் அவங்க மேல பவஞ்சுக்கலாம் விழுந்தாங்க. அமலேக்கிற ஜெயிச்சாங்க, சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்துட்டான். ஆண்டவர் இதெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார், உருவாக்குகிறார். இப்படி உருவாக்கப்பட்டான். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 சாமுவேல் 2:4. அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை உயர்த்தும் வரைக்கும் தாவீது பொறுமையோடு கூட காத்திருந்தான். பாத்தீங்களா? யார் வந்து அவனை ராஜாவாக்குனது? யூதாவின் மக்கள், ஜனங்க வந்து அவனை ராஜாவாக்குறாங்க. ஆனா ராஜாவாக அபிஷேகம் பெற்றுட்டான். சவுலுக்கு அடுத்த ராஜாவாக சாமுவேல் இவர்தான் ராஜான்னு அபிஷேகம் பண்ணி அங்கீகாரம் பண்ணிட்டு போயிட்டார். ரெக்கக்னிஷன் கிடைச்சிச்சு, அத்தாரிட்டி கிடைச்சிச்சு, எல்லாம் கிடைச்சாலும் இவர் போய் அரியணையில உட்காரல. He was waiting. ஜனங்களே வந்து சொல்றாங்க, ஐயா நீங்க தான் ராஜாவா இருக்க தகுதியானவர். அல்லேலூயா. சொல்லுங்க. அப்படி ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் ஒரு நாள்ல என்ன செய்வார்? உங்களை உயர்த்துவார். உங்க வேலை ஸ்தலத்துல மட்டும் இல்லை, உங்க குடும்ப வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். உயர்த்த வல்லமை உள்ள கர்த்தர். நீங்க உங்க வேலையை செய்யுங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலையை நீங்க கனமா செய்யுங்க, தப்பில்லை. ஆனால் இதன் மத்தியிலும் இது இல்லாமல் இதை காட்டிலும் ஒரு மேலான திட்டத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். அதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார், ஒன்றை அவர் சாதிக்க போகிறார். அதுல நீங்க உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். இன்னொரு வசனத்தை வாசிக்க, 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனம். 2 சாமுவேல் 2:4. அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து
அங்கே தாவீதை யூதாவின் வம்சத்தார் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அவ பாருங்க, கர்த்தர் தன்னை உயர்த்துகிற வரைக்கும் அவன் பொறுமையோடு கூட இருந்தார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். 1 பேதுரு 5:6 சொல்றாரு. 1 பேதுரு 5:6, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். நம்ம எப்பவுமே அவசரப்படக்கூடாது. நிறைய காரியங்கள்ல நம்ம என்ன செய்கிறோம்? அவசரப்படுறோம். உலக மனுஷன் அவசரப்படுறது போல நம்ம அவசரப்படுறோம். ஏற்ற காலத்துல உயர்த்துவார். அதுக்குன்னு ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். 30 வயசுல ஆண்டவர் தாவீது ராஜாவா வைத்தார். 40 வருஷம் அரசாண்டான். 70 வயசுல அவர் மரிச்சிட்டார். எத்தனை வயசுல மரிச்சிட்டாரு? 70 வயசு. ஆனா அவர் நாட்டை ஆண்டது 40 வருஷம். அந்த 40 வருஷம் பொன்னான நாட்கள். எப்படிப்பட்ட நாட்கள்? பொற்காலம் சொல்லலாம் அவனுடைய ஆட்சியை. தாவீது பேரை எடுக்காம ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இந்த உலகத்துல வராது. அப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி போயிட்டான், ஒரு உதாரணத்தை ஏற்படுத்தி போயிட்டான். அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆட்சி அவனுடைய ஆட்சி. சங்கீதம் 84:10 வாசிக்கிறோம். சங்கீதம் 84:10, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். பாருங்க, தாவீதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வாஞ்சை என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல, அவர் சமூகத்தின் மேல ஒரு வாஞ்சை. பாருங்க, எப்படி இவ்வளவு உயர்வுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிக்க காரணம் என்ன? ஆண்டவர் இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்க காரணம் என்ன சொல்லுங்க? ஆண்டவர் மேல ஒரு ஐக்கியம், அவரோடு கூட இருக்கிற ஐக்கியம், அவர் சமூகத்தின் மேல வாஞ்சை, அவர் கீழ்ப்படுகிற இருதயம், அவர் விசுவாசிக்கிற ஒரு இருதயம். மானானது நீரோடைய வாஞ்சத்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையில தாகமா இருக்கு. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அவருக்குள்ள ஒரு வாஞ்சை. ராட்சாமங்களில் நான் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கிறேன். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஆண்டவர் மேல அவ்வளவு பற்றுதல், அவ்வளவு பிரியம், அவ்வளவு ஒரு ஆண்டவர் மேல ஒரு ஐக்கியம். இன்னைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை வேணும்னு கர்த்தர் விரும்புறார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதை நம்ம ஒரு கஷ்டமா நினைக்க கூடாது. 1000 ரூபாய் செலவானாலும் 100 ரூபாய் செலவானாலும் ஆண்டவர் சமூகத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு 1000 ரூபாய் வேணும்னாலும் கர்த்தர் தராரு இல்லைங்களா? அப்ப நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணா என்ன? அவர் சமூகத்தின் மேல ஒரு வாஞ்சை வேணும். தாவீது அதனாலதான் தன் வீட்டு பக்கத்திலேயே ஒரு கூடாரத்தை போட்ட ஆண்டவருக்கு. கர்த்தர் சமூகத்திலே விழுந்து கிடக்கணும், காத்து கிடக்கணும், ஜெபிக்கணும், ஆராதிக்கணும். அது மேல ஒரு பிரியம். அப்ப உங்களுக்குள்ள இந்த புது வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நானும் உங்களுடைய சமூகத்துல அதிகமா காத்திருக்க எனக்கு கிருபைத்தார். நானும் சமூகத்தை வாஞ்சிக்கணும்ப்பா. உம்மோடு இருக்கிற ஐக்கியத்தை நான் விரும்பணும். உம்முடைய வார்த்தையை நான் தியானிக்கணும். உண்மை நான் ஆராதிக்க வேண்டும் என்று அந்த வாஞ்சை விருப்பம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும்னு கர்த்தர் விரும்புறார். பாருங்க, தேவ நோக்கம், தேவ திட்டம் தாவீதின் வாழ்க்கையில நிறைவேற கர்த்தர் அவனை பல சூழ்நிலைகள் வழியா நடத்தினார், பல விதமான பிரச்சனைகள் வழியா நடத்தினார், பாடுகள் வழியா நடத்தினார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். இப்ப பாருங்க, தாவீதின் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தார்னா பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க? பெரிய காரியங்களை செய்தார். என்னென்ன காரியங்களை செய்தார்? முதலாவது சங்கீதம் 34:4 வாசிக்கிறோம். சங்கீதம் 34:4, என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். He delivered me from all my fears. கர்த்தர் என்ன பெரிய காரியங்களை செய்தார்? நீங்க கேட்கலாம், என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர்? முதலாவது அவர் என்ன செய்தார் தெரியுங்களா? அவருடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். எல்லா பயத்துக்கும். தாவீதுக்குள்ள இருந்த முதல் பயம் என்ன தெரியுமா? சவுல் என்றாகிலும் என்னை கொண்டு போடுவார். எனக்கும் மரணத்துக்கு ஒரு அடி மாத்திரம்தான். யோனதானு கூட பேசும்போது அதான் சொல்றாரு, மற்ற ஜனங்களோடு பேசும்போது அதான் சொல்றாரு, நான் சீக்கிரம் மறிச்சிடுவேன், என்னை இந்த சவுல் ராஜா விட மாட்டார், என்னை கொன்றுவார். இதே தான் அவர் பேசிட்டு இருந்தார். இரவுல தூங்கும்போது கூட பயம். ஈட்டியும் சவுலும் தான் கண்ணுக்கு வராரு. எப்படி தூங்க இருப்பான் பாருங்க. இந்த ஈட்டியும் சவுலுமா நிக்கிறத மட்டும் எத்தனை முறை
கனவுல பார்த்து அலறி இருப்பான். நடந்திருக்கலாம், சொல்ல முடியாது. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாக நமக்கும் நிறைய பயம், பல விதத்துல பயம் இருக்குது. உள்ளத்துல பயம் இருக்குது, மனுஷனை குறித்த பயம், வேலையை குறித்த பயம், படிப்பை குறித்த பயம், சொந்த பந்தங்களை ஜனங்களை குறித்த பயம், வியாதி குறித்த பயம், பல விதத்துல பயம் இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, முதல் வார்த்தையை ஏசப்பா சொன்னது என்னது? பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. எத்தனை பயப்படாதிருங்கள் இருக்குது வேதத்துல? 365 பயப்படாதிருங்கள் இருக்குது. அப்ப நீங்க டெய்லி எழுத ஒண்ணு ஒரு வார்த்தை நீங்க படிக்கணும். என்ன படிக்கணும்? பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அப்ப முதல் ஆண்டவர் செய்ததுன்னா எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். இரண்டாவது காரியம் ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? 34:6 வாசிக்கிறோம், அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. He saved him out of all his trouble. பாருங்க, எல்லா இடுக்கும். இடுக்குன்னா என்ன அர்த்தம்? தப்பிக்க முடியாது, தப்பிக்க வழி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, இடுக்கமான நேரத்துல கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமா தப்பி வைத்தார். பெலிஸ்தீனிடத்திலிருந்து தப்பி விட்டார், அமலேக்கிங்கிட்ட இருந்து தப்பி விட்டார், சவுல் ராஜாவிட்ட இருந்து தப்பி விட்டார், மோவாபியர் எபூசியனிலிருந்து தப்பி விட்டார். இப்படி பல விதத்துல அவன் இடுக்கம் நெருக்கம் வந்தபோது கர்த்தர் தப்பி விட்டார். 34:17 சங்கீதம் 34:17 எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுவித்தார். பாருங்களேன், எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுவித்தார். He redeemed from the hands of the enemy. சத்துருக்களுடைய கைக்கு நீங்களாக்கி விட்டார். சங்கீதம் 107:2 உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விட்டார், சத்துருக்களுடைய கைக்கு நீங்களாக்கி விட்டார். 2 சாமுவேல் 7:11 9வது வசனமும் 11வது வசனத்துல அதில் தான் சொல்றார், சத்துருக்குடைய கைக்கு நீங்க என்ன செஞ்சார்? நீங்களாக்கி விட்டார். அருமையான தேவ பிள்ளையை, நமக்கு விரோதமான சத்ருவின் கைக்கு நம்மளை தப்பு வைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே அவன் எத்தனை சூழ்ச்சி பண்ணாலும், தந்திரம் பண்ணாலும், மந்திரம் பண்ணாலும், இந்த புது வருஷத்துல உங்களை காக்க ஒரு தேவன் உண்டு. ஆகவே இந்த கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை காத்து நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப தாவீது என்ன செய்தார்னா, கர்த்தரை தேடினார். தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். தாவீது என்ன செய்தார்? கர்த்தரை கூப்பிட்டார். அப்ப அவர் கூப்பிட்டார், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் இறங்கி அவனுக்கு உதவி செய்தார், அவன் ஜெபத்தை கேட்டார். அதாங்க நல்ல ஆண்டவர். இந்த புது வருஷத்துல நான் ஜெபம் பண்ண கர்த்தர் கேட்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப உங்க கூப்பிடுதலை கர்த்தர் கேட்பார், உங்களுக்கு நல்ல பதில் தருவார், உங்களை விடுவிதலை ஆக்குவார், உங்களை காப்பாற்றுவார், உங்களுக்கு பக்கத்துணையா இருப்பார். எந்த சத்ருவும் எந்த பிசாசின் கிரியைகளும் உங்களை அணுகாதபடி கர்த்தர் காக்க வல்லவரா இருக்கிறார். இரண்டாவது காரியம் ஆண்டவர் என்ன தந்தார்? முதல்ல விடுதலை தந்தார். இரண்டாவது பாருங்க, இளைப்பாறுதலை தந்தார். He gives him a rest. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இரண்டாவது பெரிய காரியம் என்ன? இளைப்பாறுதலை கர்த்தர் தந்தார். சங்கீதம் 23:3 வாசிக்கிறோம், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான். என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில என்னை நடத்துகிறார். பாருங்க, He restores my soul. He leads me in paths of righteousness for his name's sake. ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவனுடைய ஆத்துமா அலைந்து கொண்டிருந்தது, திகைத்து கொண்டிருந்தது, அவனுக்குள்ளாக வேதனைப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இயேசு என்ன செய்தார்? அவனுக்குள்ள வந்து அவனுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்களுக்கு இளைப்பாறுதல் வேணுமா? நீங்க என்ன பண்ணணும்? அவருடைய வசனத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளணும், அதன்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். அப்ப நிச்சயமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்ம இளைப்பாறுதல் எப்படி வரும்னு எதிர்பார்க்கிறோம்? நம்ம இளைப்பாறுதல் எங்க வரும்னு எதிர்பார்க்கிறோம்? வேலூர் கோட்டையாண்ட போய் அப்படி பார்க்கில் உட்காந்துட்டா இளைப்பாறுதல் வந்துடும்.
அந்த இடத்துல உட்காந்து வேடிக்கை பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே வந்த பிறகு கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனையும் உங்கள் பாரங்களும் உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்படிப்பட்ட இளைப்பாறுதல் தருவேன்? நிரந்தரமான இளைப்பாறுதல். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியும் போது இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த வார்த்தையை டெய்லி தியானம் பண்ணணும். என்ன செய்யணுங்க? இப்போ தாவீது என்ன செய்தான்? முதல்ல ஜெபம் பண்ணான், கூப்பிட்டான், காத்திருந்தான், தேடினான். சொல்லுங்க. அதை தான் இயேசு சொல்றார். ஆஸ்க், சீக், சொல்லுங்க, நாக், தட்டுங்கள், தேடுங்கள், அப்புறம் கேளுங்கள். ரெண்டாவது காரியம் என்ன செய்யணும்? அவருடைய வசனம் நம்முடைய ஆத்துமாவிலே ஆறுதலை தரக்கூடியது. ஆத்துமாவிலே இளைப்பாறுதலை தரக்கூடியது எது? அவருடைய சத்தியம். அதை தினந்தோறும் நம்ம வாசிக்கிறோம். இந்த புது வருஷத்தில் தீர்மானம் எடுங்க, ஆண்டவரை நான் டெய்லி பைபிள் படிப்பேன். மேரி சிஸ்டர் சொன்னாங்க, எங்கெங்கேயோ வந்து ஒன்று ஒன்றா படிச்சுன்னு இருந்தேன். நான் டெய்லி தொடர்ந்து ஆதியாகமத்திலேருந்து எது வரைக்கும் வந்துட்டீங்க சிஸ்டர்? சாமுவேல் வரைக்கும் வந்துட்டாங்களாம். கை தட்டுங்க அவங்களுக்கு. அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்கணும். போர்வையாக படிக்க கற்றுக்கணும். பைபிளை போர்வையாக படிக்கணும். அப்படி படிக்க நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னா இந்த புத்தகத்துக்கு அப்புறம் இதுதான், இதுக்கு அடுத்து இதுதான் நீங்கள் என்ன செய்யும்? அந்த பைபிள் உங்களுக்கு ரீவைண்ட் ஆகிட்டே இருக்கும். ரீவைண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்தந்த வசனம் என்னத்து பக்கம் இருக்குதுன்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நீங்கள் படிங்க, அப்படி வேத வசனத்தை தொடர்ச்சியாக படிங்க. அப்படி படிக்க படிக்க ஆண்டவர் உங்களுக்கு நிறைய சத்தியங்களை கற்றுக் கொடுப்பார். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. மூணாவது காரியத்தை பாருங்க, ஆண்டவர் என்ன செய்தாராம்? அரியணையில் அவனை அமர்த்திட்டார். He sits in the throne. இயேசு என்ன செய்தாருங்க? தாவீத பெரிய காரியங்களை செய்தாரு. ஆண்டவர் தாவீதுக்கு என்ன பெரிய காரியங்களை செய்தார்? முதலாவது அவன் சத்துருக்கள் இருந்து விடுதலை கொடுத்தார். ரெண்டாவது அவன் ஆத்துமாவில் ஒரு இளைப்பாறுதல் தந்தார். தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். தம்முடைய வசனத்தை கொடுத்து அவனை தைரியப்படுத்தினார், உற்சாகப்படுத்தினார், உயிர்ப்பித்தார், குணமாக்கினார். அவனை நல்ல வழியில நடத்தினார். அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார், புத்தியை கொடுத்தார், அறிவை கொடுத்தார், சாமர்த்தியம் உள்ளவனா மாத்தினார், திறமை உள்ளவனா மாத்தினார். இப்போ மூணாவது காரியம், இப்போ அவனை கொண்டு போய் எங்க உட்கார வைக்கிறாருங்க? அரியணையில உட்கார வைக்க, சிங்காசனத்துல உட்கார வைக்கிறார். 12 கோத்திரமாய் இஸ்ரவேலின் 12 கோத்திருக்கும் ராஜா. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியா இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்தேன் என்று சொல்கிறேன். அல்லேலூயா. எங்க போயிட்டு இருந்தாரு? அவருடைய பர்பஸ் என்ன? ஆடு மேய்க்கிறது அவருடைய வேலை, தொழில். அவங்க அப்பா கொடுத்த தொழில் அதுதான். ஆனா ஏசப்பா அவர் மேல வேற நோக்கம் வச்சிருந்தார். என் ஜனங்களை மேய்க்கணும்டா நீன்னு சொல்லி ஆண்டவர் வச்சிருந்தார். 2 சாமுவேல் 7:16 வாசிக்கிறோம், உன் ராஜ்யாசனம் என்றென்றுக்கு நிலை பெற்றிருக்கும் என்று வாக்கு பண்ணார். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தை பண்றாரு பாத்தீங்களா? உன் ஃபேமிலியில பிறக்கிறவன் தாண்டா அடுத்த ராஜான்ட்டார் ஆண்டவர். இது இந்த ஆசீர்வாதம் வேற யாருக்கும் கிடையாது. இந்த யூதா கோத்திரத்துல தாவீதுக்கு தான் ஆண்டவர் முதல்ல கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். இப்ப அந்த சிங்காசனத்துல தான் இயேசு கிறிஸ்து உட்கார்றார். அல்லேலூயா. அப்ப அதே தாவீதின் குடும்பத்துல பிறந்த இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார்? எங்க உட்கார்றாரு? இப்ப தாவீதின் சிங்காசனத்துல இப்ப உட்கார்றாரு. அவர் தான் ஆட்சி செய்ய போகிறார் இந்த உலகத்தை. அப்ப அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து உலகம் முழுதும் என்ன செய்ய போறார்? இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்ய போகிறார். அப்படிப்பட்ட அரசாட்சி வரப்போகுது. அடுத்து வாசிக்கிறோம், பெரிய நாமத்தை கர்த்தர் கொடுத்தாராம். God made him a great name. 2 சாமுவேல் 7:9. பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று சொன்னார். தாவீதுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாத்தீங்களா? என்ன சொன்னார் ஆண்டவர்? பெரிய நாமம், பெரிய நாமம், கிரேட் நேம், பெரிய பெயரை ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்க மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசித்தீங்கன்னா அந்த கோர்வை எப்படி வருது பாருங்க. ஆபிரகாமின் குமாரன் ஆகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு எப்படி கொண்டு வர்றாங்க பாத்தீங்களா? யாருக்கு அடுத்து யார் வரா? ஆபிரகாமுக்கு அடுத்து யார் வரா? தாவீது. எவ்வளவு பெரிய நாமத்தை கர்த்தர் எங்க கொண்டு போய் லிங்க் பண்றாரு பாருங்க. யாருக்கு யாரை ஈக்குவலா கொண்டு போய் வைக்கிறாரு பாருங்க. பெரியோருடைய நாமத்தை உனக்கு நான் என்ன செய்வேன்?
தருவேன்றார் ஆண்டவர். அப்ப எவ்வளவு பெரிய ஈக்குவாலிட்டியை கர்த்தர் யார் கொடுத்திருக்கிறாரு? தாவீது கொடுத்தார். அப்ப ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த புது வருஷத்துல உங்க பெயரையும் கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உங்க பெயரை ஜீவ புஸ்தகத்துல கர்த்தரை எழுதி வச்சுக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. அவரை இப்படி தொடங்கினவர் என்ன செய்தாராம்? முடித்தார். தாவீதுக்குள்ள தன்னுடைய நோக்கத்தை, திட்டத்தை தொடங்கின ஆண்டவர் அதை சரியா முடிவு பண்ணினார். உங்களுக்குள்ள தொடங்கின ஆண்டவர் நிச்சயமா உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், அதை நிறைவேற்றுவார், முடிப்பார் என்பதை நீங்க என்ன செய்யுங்க? விசுவாசிங்க. நமக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். செய்துட்டாரா இல்லையா? சிலுவையிலே நிறைவேற்றி முடிச்சிருக்கிறார். ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி முடிச்சிருக்கிறார். நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்து நமக்கு மிகப்பெரிய நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். வசனம் சொல்லுது, அவர் நமக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்க மற்றவைகளை அருளாதிருப்பது எப்படி? அப்ப நீங்க கேட்டது உங்களுக்கு கொடுக்காம இருப்பாரா? இருக்க மாட்டாரு. அப்ப இந்த புது வருஷத்துல நீங்க ஒரு விசுவாசிங்க, ஆண்டவரே எனக்காக உங்களுடைய ஜீவனையே சிலுவையில தந்த ஆண்டவர், மற்றதெல்லாம் நீங்க கொடுக்க வல்லவராக இருக்கிறீங்க. அது பணமோ, சுகமோ, பலனோ, ஜீவனோ, ரட்சிப்போ, விடுதலையோ, ஆரோக்கியமோ, ஆறுதலோ, உங்களுக்கு எது தேவையா இருந்தாலும் கர்த்தர் அதை தர வல்லவராக இருக்கிறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இயேசுவே, இந்த புது வருஷத்துல கர்த்தர் என்னை கொண்டு ஆண்டவரை என்ன செய்ய நீர் என்னை ரட்சித்து தெரிந்து கொண்டீரோ அதை செய்து நிறைவேற்ற நீ நல்லவராக இருக்கிறீர். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி இயேசுவே. சோத்ரம் 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 சோத்ரம்.